நம்பர் 5.2 क्वेश्चन நம்பர் 14 பார்க்க போறோம். இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலா இந்த சம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த சம்ம வந்துட்டு ஒரு இந்த எக்ஸசைஸ்ல இந்த சம்ம தான் கொஞ்சம் லென்த்தா போகக்கூடிய சம்மா இருக்கும். ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க. வழக்கமா சொல்லி கொடுக்குற மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போகக்கூடிய சம்மு. பட் நம்ம ஸ்பீட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எல்லா சம்மும் பார்த்துட்டு இருக்கோம். அதே பேசிஸ்ல இந்த சம்ம எப்படி ஈஸியா செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? ஈஸியானா ஷார்ட் கட்டாலாம் செய்ய போறது கிடையாது. ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ரூல் படி தான் செய்ய போறோம். ரூலுக்குள்ள எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரியா? இந்த மெத்தட்ல செஞ்சீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல செஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மற்ற சம்ஸ் எப்படி செஞ்சோமோ அதே ரூலை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் செய்ய போறோம். அந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா PQRS அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ரேம்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் ரேம்பஸ் வரைஞ்சிக்கிட்டோம், அது PQRS நேம் பிளாட் பண்ணிட்டோம். இப்போ அதனுடைய டயகனல்ஸ் QR அண்ட் SR வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்த M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயகனல் QS PR QS PR அப்படின்றது இன்டர்செக்ட் ஆகிற இடத்த என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரில இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த P அப்படின்ற இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த P இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சரியா ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இங்க என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. X அண்ட் Y அப்படின்னு ரெண்டு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நம்ம அல்ஜிப்ராலே பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. ரெண்டு அன்னோன் வேல்யூ வேணும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். ஒரு அன்னோன் வேல்யூ தான் வேணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனே போதுமானதா இருக்கும். ரெண்டு அன்னோன் வேல்யூ வேணும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் கம்பல்சரி தேவை இருக்கு. சோ அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம், அதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன எழுத போறோம், அவ்வளவுதான். சரியா? அப்ப ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் என்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்க இருந்து இங்க உள்ள இதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னா 90 டிகிரி இருக்கா. சோ அப்ப 90 டிகிரி கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப என்ன எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்லோப் பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்போ இதனுடைய ஸ்லோப்பும் M1 M2 இந்த ரெண்டு ஸ்லோப்புக்கான கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் எடுத்துக்க போறோம். ஏன்னா 90 டிகிரி இருக்கா அப்படின்னா M1 into M2 equal to -1 தான் கண்டிஷன் எடுத்துக்கலாமா? ஏன்னா இது என்ன இருக்கு, இங்கேயும் 90 டிகிரில இருக்கா. அப்ப M1 கண்டுபிடிக்கலாம், M2 கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணோம்னா -1 வரும் அப்படின்னு நம்மளே எடுத்துக்கலாம். பிகாஸ் அது 90 டிகிரில தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், M1 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த PM அப்படின்ற பாயிண்ட் தேவை. P வந்து தெரியாது நம்மளுக்கு, Mன்ற பாயிண்ட் தெரியும். M கொடுத்திருக்காங்க என்னது 2, -1 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் அப்ப இந்த Mங்கற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் Sங்கற பாயிண்ட் தெரியும். இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு Sங்கற பாயிண்ட் தெரியும். 1, 1ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த பாயிண்ட் எடுத்துக்க போறோம். ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா P M க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். அப்போ y2 minus y1 by x2 minus x1 அதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. அப்போ y2 க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம், y2 minus y1 ஓட வேல்யூ என்ன -1. அப்போ மைனஸ் என்ன ஆயிரும், +1 அப்படி ஆயிரும். y2 minus y1 by x2 minus x1. x2 ஓட வேல்யூ x1 minus x1 ஓட வேல்யூ 2. x2 minus x1 into அடுத்து எனக்கு M2 கண்டுபிடிக்கணும். அப்ப இங்கே என்ன கண்டுபிடிக்க போற ஸ்லோப் y2 minus y1. y2 ஓட வேல்யூ -1, y1 ஓட வேல்யூ 1. சோ அப்ப y2 minus y1 அடுத்து x2 minus x1. அப்ப x2 minus x1. ஓகேவா? ஈக்குவல் டு -1 ன்னு நம்மளே எடுத்துக்கிறோம். ஏன்னா அது 90 டிகிரி நமக்கு தெரியும். அதனால இத சால்வ் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். இன்டு இத சால்வ் பண்ணலாம். -2 -1 அப்படி தெரியும். அத எழுதிக்கிறோம். அண்ட் இத சால்வ் பண்ணா 1 அப்படி தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த -2 ஈக்குவல் டு, ஏன்னா -2/1 நாலும் -2 தான். சோ -2 நான் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறேன். +2 னு கொண்டு போக கூடாது. ஏன்னா இங்க என்ன இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு. அப்ப டிவைட்ல தான் கொண்டு போணும். சரியா? அப்போ y1 ஈக்குவல் டு இந்த ஆல்ரெடி ஒரு -1 இருக்கு. இந்த -2 அந்த பக்கம் எப்படி போகும் அப்படின்னா டிவைடட் பை -2 அப்படி சொல்லி போணும். ஏன்னா இங்க எப்படி இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு. சோ அந்த பக்கம் டிவைட்ல போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணலாம், மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் பாருங்க, இந்த டேர்ம் ஈக்குவல் டு அந்த பக்கமும் இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துடலாமா? அப்போ 2 இந்த பக்கம் மல்டிப்ளைல வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிரும், இத இந்த பக்கம் கொண்டு போயிருவேன். அப்ப என்ன ஆயிரும், x1 - 2 அப்படி ஆயிரும். சோ இத சால்வ் பண்றோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், x1 - 2 ஈக்குவல் டு இந்த வேல்யூ 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 2y1 + 2 இந்த 2 கொண்டு நாம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு, 2 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இப்போ இது ஒரு ஈக்குவேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா இத வந்து கொஞ்சம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு y அந்த பக்கம் கொண்டு வரலாம். பட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. என்ன ரீசன் அப்படிங்கறத நான் அடுத்த ஸ்டெப் செய்யணும்னு சொல்றேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இப்போ ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எதை வச்சு, ஸ்லோப் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க போறோம். எதுக்கு அப்படின்னா இங்க ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, QS = 2PR. QS னா இந்த வேல்யூ, QS = 2PR அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ
இந்த வேல்யூக்கு இது மிட் பாயிண்ட் அண்ட் இது வேல்யூக்கு இந்த மிட் இது வந்து மிட் பாயிண்ட். ஏன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா மிட் பாயிண்டா இருக்கும். ராம்பஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்படி இருக்கும்? மிட் பாயிண்டா இருக்கும். சோ அதனால QS அப்படின்ற வேல்யூவையும் PR அப்படின்ற வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா இங்க இருந்து இங்க உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அதே தான் இங்க உள்ள டிஸ்டன்ஸாவும் இருக்கும். இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸும் இதுல இருந்து டிஸ்டன்ஸ் சேமா இருக்குமா? சோ அப்ப QS அப்படின்றத நான் SM பிளஸ் SM அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்க உள்ள வேல்யூ இந்த வேல்யூ சேம் தானே. அப்ப இத ஒரு SM, இந்த வேல்யூவையும் SM நம்மளால சேஞ்ச் பண்ணிட முடியும்ல. இந்த வேல்யூ இந்த வேல்யூ சேம் அப்படின்றதுனால இத நான் என்ன மாத்திறேன்? SM னு மாத்திறேன். அப்ப SM பிளஸ் SM 2SM னு மாத்திரலாமா? QS அப்படின்றத 2SM னு மாத்திரலாம். அப்ப அந்த QS அப்படின்றத ஆக்சுவலா என்ன கொடுத்திருக்காங்க சம்ல? QS equal to 2PR அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் அந்த QS என்னன்னு மாத்திறேன்? 2SM அப்படின்னு சொல்லி மாத்திறேன். கேபிட்டல் சாரி 2SM அப்படின்னு சொல்லி மாத்திறேன். அதே மாதிரி ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா PR அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? அத நான் PM பிளஸ் PM எடுத்துக்கலாமா? ஏன்னா இதுவும் சேம் வேல்யூ. ஏன்னா இது மிட் பாயிண்ட். அப்ப நான் இந்த வேல்யூ சேம் வேல்யூன்றதுனால இதையும் PM இதையும் PM எடுத்துக்கிறேன். அப்ப என்ன கிடைச்சிரும்? PR equal to 2PM. ஆல்ரெடி இங்க 2PR இருக்கிறதுனால இன்னொரு 2 மல்டிப்ளை ஆகி என்ன ஆயிரும்? 4PM அப்படின்னு சொல்லி மாறிடும். சோ கொடுத்திருக்க கண்டிஷனை நான் அப்படியே மாத்தி இருக்கிறேன். அங்க மிட் பாயிண்ட் பேசிஸ்ல தான் மாத்தி இருக்கேன். வேற எதுவுமே பண்ணல. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடலாம். SM அப்படினா S ல இருந்து இதுல இருந்து M வரைக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்மே நமக்கு தெரியும். அதனால டிஸ்டன்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ரூட் ஆஃப் ஆல்ரெடி முன்னாடி இன்னொன்னு இருக்கு. இங்க 2 இருக்குது, இங்க 4 இருக்குதா? இத கட் கொடுத்துடலாமா? 2PM அப்படின்னு மாத்திடலாம். ஏன்னா இந்த 2 அப்படியே இங்க டிவைட்ல போகும். அப்ப 4/2 2 அப்படின்னு சொல்லி ஆயிடும். அப்ப SM equal to 2PM அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். சோ இப்போ SM உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ரூட் ஆஃப் SM அப்படினா இதுக்கு இதுக்குள்ள. அப்ப x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square தான் ஃபார்முலா. அப்ப ரூட் ஆஃப் x2 minus x1 அப்போ x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்போ ஒரு சைடு முடிஞ்சிட்டு ஈக்குவல் டு இந்த பக்கமும் 2 into PM ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அப்படினா P க்கு என்ன எடுத்துக்க போறேன்? இது x2 minus x1 அப்போ x2 minus x1 the whole square அடுத்து plus y2 minus y1 the whole square the whole square. ஓகே, சோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூ சால்வ் பண்ணிட்டோம் அப்படினா 1 ஸ்கொயர் 1 தான் கிடைக்க போகுது. தென் இங்க ஒரு பிளஸ் இத சால்வ் பண்ணோம் அப்படினா -2 கிடைக்கும். -2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா 4 அப்படி சொல்லி மாறிடும். அப்ப ரூட் ஆஃப் இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. தென் நீங்க அப்படியே வச்சுக்கலாம் 2. இங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா இந்த உள்ள ரூட்டை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எப்படி கொண்டு போலாம் அப்படினா ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு போலாமா? என்ன பண்ணிருக்கேன்? இங்க உள்ள ஸ்கொயரை ரூட்டை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எப்படி கொண்டு போயிட்டேன்? ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு போயிட்டேன். அப்பனா இந்த 2 க்கு தனியா ஸ்கொயர், இந்த ரூட்டுக்கு தனியா ஸ்கொயர் அப்படி சொல்லி எழுதலாம். இத சால்வ் பண்ணா 5 அப்படி சொல்லி கிடைக்கும். இந்த 2 க்கு தனியா ஸ்கொயர் எழுதுனா 4 அப்படி சொல்லி மாறிடும். இந்த ஹோல் ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி உள்ள டேர்ம் மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப மல்டிப்ளை ஆஃப் x1 minus 2 plus whole square so the whole square. புரிஞ்சா? என்ன பண்ணிருக்கோம் அப்படி தெரிஞ்சதுல இந்த ரூட் அந்த பக்கம் அப்படியே ஹோல் ஸ்கொயரா கொண்டு போய்ட்டோம். சோ அத சால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிச்சு. ஹோல் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சிரும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படி சொல்லி கிடைச்சிச்சு. இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படினா ஆல்ரெடி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. x1 minus 2 equal to 2y1 2 plus 2. அப்ப அத நான் இங்க அப்ளை பண்ண போறேன். ஆல்ரெடி என்ன இருக்குது? x1 minus 2 அப்படி சொல்லி இருக்கு. அதுக்கு பதிலா நான் என்ன அப்ளை பண்ண போறேன்? இந்த வேல்யூ தூக்கி அப்படியே அங்க போட்ற போறேன். 2y1 plus 2 அப்படி சொல்லிட்டு. அப்பனா அதனால தான் நான் இங்க சால்வ் பண்ணாம வச்சிருந்தேன் நான். சோ அது கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிரப்ப 2y1 plus 2 the whole square அங்க என்ன இருக்குதோ அப்படியே போட்டேன். இந்த வேல்யூக்கு பதிலா இந்த வேல்யூ மட்டும் மாத்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ அத போட்டுக்கிட்டேன். பிளஸ் மத்த வேல்யூலாம் அப்படியே வந்துச்சு. இனிமே ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். இத அப்படியே டைரக்டா ஃபார்முலால போடலாம். a plus b the whole square a plus b the whole square ஒரு லெந்த் ஈக்குவேஷன் வந்துற போது பட் ஆனா அந்த ஈக்குவேஷனோட முடிஞ்சிரும். அதனால ஈஸியாவே பண்ணி முடிச்சிருங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கஷ்டப்படாதீங்க பெருசா இருக்கு அப்படி சொல்லிட்டு. சோ ஈஸியா போடலாம். இங்க ஒரு a plus b the whole square இங்க ஒரு a plus b the whole square. இங்க a square அப்படின்றது 4y1 square a square அடுத்து b square minus 2 plus 2ab அப்ப plus 2ab எழுதிருங்களேன். 2 a ஓட வேல்யூ 2y into b ஓட வேல்யூ ஒரு 2. சோ நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்றோம்னா 8 கிடைக்க போகுது and y1 அப்ப 8y1 a square plus 2ab அடுத்து plus b square அப்படின்றது 4 and அடுத்து பிராக்கெட்லாம் போடாம அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் தான் பிளஸ் தான இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஒரு a square அப்ப a square plus 2ab அப்ப 1 தான் இருக்குன்றனால அப்படியே டைரக்டாவே போடலாம். a square plus 2ab plus b square
இனிமேல் என்ன பண்ணிட வேண்டியதான், எங்கெங்கலாம் சேம் கான்ஸ்டன்ட் இருக்கோ, சாரி சேம் வேரியபிள்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்க 4y2 இங்க ஒரு y2, அப்ப என்ன மாறிடும் 5y2 அப்படின்னு சொல்லி மாறிடும். 5y2 பிளஸ் அடுத்து y டேர்ம் எங்க இருக்குன்னு பார்த்தா இங்க ஒரு y டேர்ம் இருக்கு, இங்க ஒரு y டேர்ம் இருக்கு. ஆட் பண்றோம் அப்படின்னா என்ன மாறிடும் 10y1, தென் இங்க ஒரு 4 இங்க ஒரு 1, அப்போ 5 அப்படின்னு சொல்லி மாறிடும். சோ இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்துலயுமே 5 காமனா இருக்கு, 5 காமனா வெளிய எடுத்துடலாம். சோ நான் இங்க கண்டினியூ பண்றேன். அப்ப என்ன பண்ண போறேன், இதுல 5 காமனா வெளிய எடுக்க போறேன். ஆல்ரெடி இங்க ஒரு ஈக்குவல் இந்த பக்கம் ஒரு 5 இருக்குது, 4 இன்டு இப்போ ஒரு 5 நான் காமனா வெளிய எடுத்துட்டேன் அப்படினா இங்க என்ன இருக்கும் y1 ஸ்கொயர் பிளஸ் 2y1 பிளஸ் 5. பாத்துக்கங்க 5 இல்ல, அந்த இடத்துல 1 இருக்கு. 5 ஃபுல்லா காமனா எடுத்துட்டேன், அப்ப இந்த மாதிரி மாறிடும். இப்போ நம்ம அந்த 5 அப்படியே டிவைட்ல இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படினா 5/5 என்ன ஆயிரும் 1 அப்படி சொல்லி மாறிடும். 4 மட்டும் தான் இருக்கும், 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப 4y1 ஸ்கொயர் பிளஸ் 8y1 பிளஸ் 4. சோ இப்போ இங்க ஈக்குவல் இந்த பக்கம் ஒரு 4 இருக்குது, அதனால அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். சோ இப்போ என்ன மாறிடும் 4y1 ஸ்கொயர் பிளஸ் 8y1 பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ 1 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுனா -1 அப்படி சொல்லி போவோம். அப்ப என்ன மாறிடும் 3 அப்படி சொல்லி மாறிடும். சோ இப்போ கான்ஸ்டன்ட் என்ன மாறிடும் அப்படின்னா 3 அப்படி சொல்லி மாறிடும். சோ இப்போ இத சால்வ் பண்ண போறோம். நம்ம ஆஸ் யூசுவல் என்ன தான் பண்ண போறோம், ஃபேக்டரைஸ் தான் பண்ண போறோம். ஏனா y2y கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி சொல்லி இருக்குது. சோ y2y கான்ஸ்டன்ட் டேர்ம் டி மெத்தட்ல ஃபேக்டரைஸ் தான் பண்ண போறோம். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்க போகுது 12 கிடைக்க போகுது. அண்ட் இங்க உள்ள வேல்யூ 8. சோ அப்போ 6 2s are 12 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ 6 2s are 12 அப்படின்றது ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணனும். ஆட் பண்ணா என்ன கிடைக்க போகுது 8 கிடைக்க போகுது, மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு 4y இருக்கனால நான் 4y ஆல டிவைட் பண்ணனும். தென் இங்கேயும் 4y இருக்குது, சோ நான் டிவைட் பண்ணிக்கிறேன் 3 அண்ட் இங்க 2, இங்க 2 இங்க 1. நீங்க என்ன மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம இந்த மெத்தட் ஈஸி அப்படின்றதுனால நம்ம தேர்ட் சாப்டர்லயே பாத்துறோம். சோ ஈஸி அப்படின்றதுனால நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ண தோணுமோ அந்த மெத்தட்ல பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்ன எடுக்க போறேன் 2y + 3. தென் இங்க என்ன இருக்கு 2y + 1 ஈக்குவல் டு 0. சோ இப்போ எப்படி ஆன்சர் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த டைம் ஈக்குவல் டு 0 அப்படி எடுத்துக்கலாம். சோ அப்போ 2y + 3 ஈக்குவல் டு 0. then 2y ஈக்குவல் டு -3 அப்புறம் y ஈக்குவல் டு 3/2. சோ அப்போ ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு, y ஈக்குவல் டு -3/2. அண்ட் அங்க இன்னொரு ஆன்சர் இருக்குது, இத நம்ம சால்வ் பண்ணனும். அப்போ 2y + 1 ஈக்குவல் டு 0. அப்போ y1 ஈக்குவல் டு இந்த +1 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுல -1 ஆயிரும், 2 அப்படியே டிவைட்ல வந்துரும். சோ அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் y1 ஈக்குவல் டு -1/2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ இப்போ y ஓட வேல்யூ தான் கிடைச்சிருக்கு, இன்னும் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ x கண்டுபிடிக்கணும் அப்படினா அதை எங்க அப்ளை பண்ண போறோம், ஈக்குவேஷன் நம்ம இங்க ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படினா அங்க கொடுத்திருக்க y1 அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் y1 ஓட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா -3/2 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். ரெண்டு வேல்யூமே எடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துட்டு x கண்டுபிடிக்க போறேன், தென் அந்த வேல்யூ எடுத்துட்டு x கண்டுபிடிக்க போறேன். அப்ப இங்க எடுத்து கண்டுபிடிச்ச அப்படினா இத நான் அப்ளை பண்ண போறேன். அப்ப x1 - 2 = 2 into y1 க்கு பதிலா அப்ளை பண்ணலாம் -3/2 அப்படி சொல்லி அப்ளை பண்ணலாம் +2. சோ அப்ப இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப -3 + 2 அப்படி சொல்லி இருக்கும். -3 + 2 அப்படிங்கிறது -1. அப்போ x1 இந்த -2 ஈக்குவல் டு அத பக்கம் கொண்டு போய்ட்டா அப்படினா +2 அப்படி சொல்லி மாறிடும். அப்ப இத சால்வ் பண்ணோம் அப்படினா x1 ஈக்குவல் டு +1 அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத இங்கே பக்கத்துல எழுதி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். என்ன கிடைக்க போகுது 1, -3/2 அப்படி சொல்லி கிடைக்க போகுது. இது ஒரு ஆன்சர். அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த இடத்துல y1 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்படினா y1 ஈக்குவல் டு -1/2 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா x1 - 2 ஈக்குவல் டு 2 into y1 க்கு பதிலா -1/2 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றேன் +2. அகைன் 2 கேன்சல் ஆயிரும். சோ -1 +2 அப்படிங்கிறது 1 அப்படி சொல்லி மாறிடும், +1 அப்படி சொல்லி மாறிடும். அண்ட் இங்க உள்ள -2 நான் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறேன், +2 அப்படி சொல்லி மாறிடும். அப்ப சால்வ் பண்றோம் அப்படினா
x1 ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அப்ப இதனுடைய பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்கு 3, -1/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இது ரெண்டும் தான் ஆன்சர். இதுதான் இது ஆர் இது இந்த p யோட பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூவா இருக்கும் அல்லது இந்த வேல்யூவா இருக்கும், ரெண்டுல ஏதானாலும் இருக்கலாம். சரியா, இது ஆன்சர். சோ அப்ப இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா செய்ய முடியும். பட் இந்த சம் ரொம்ப பெரிய சம். நீங்க நார்மலா செஞ்சீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பெரிய சம். ஆக்சுவலா அந்த qங்கற பாயிண்ட் கண்டுபிடிச்சி rங்கற பாயிண்ட் கண்டுபிடிச்சி அப்புறம் தான் pங்கற பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த qr பக்கமே போல வெறுமனையா இந்த 3 பாயிண்ட வச்சு மட்டுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம். smp இந்த 3 பாயிண்ட வச்சு மட்டுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். அதுல sm அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த pங்கற பாயிண்ட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நீங்க வேற சமயம் பாருங்க எது ஈஸியா இருக்கு அப்படின்றத பாருங்க. கம்பல்சரி இதான் ஈஸியா இருக்கும். சோ யூஸ் பண்ணிக்கங்க. Thank you.